தற்போது காங்கிரஸ் எம்பி திருமதி ஜோதிமணி நம்மோடு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த வழக்கின் முக்கியத்துவம், இந்த தீர்ப்போட முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்துக்கலாம். இல்ல, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிடைத்தாலும் ஒரு ஒரு அவங்களுக்கு நீதி இப்ப கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கிய ஒரு வழக்கு அது. இப்ப நம்ம நினைச்சு பார்த்தா கூட ஒரு பயங்கரமான ஒரு உணர்வு தான் நமக்கு வருது. அவ்வளவு தூரம் ஒரு பெண் ரெண்டு பெண் அல்ல, பல பெண்களை கூட்டாக சேர்ந்து அவங்கள ஒரு சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலமா அணுகி அவங்களெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி அந்த மாதிரி ஒரு 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 நிஜ வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு மிக கொடூரமான பாலியல் வன்புணர்வுக்கு பெண்கள் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நினைக்கிறது ஒரு பெரிய நிம்மதி வருது. இன்னும் குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் அறிவிக்கல, அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை அறிவிக்கப்படும் நான் நம்புறேன். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திருமதி ஜோதிமணி.